மனுஷாளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்க அப்படியா அப்படின்னு ஒருவேளை புதிதான செய்தி ஒருவேளை ஆச்சரியமான செய்தியை சொல்லும்போது பேசுவாங்க. ஆனால் யார் ஆச்சரியப்படுறா தெரியுமா? கேட்டால் உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் தான் ஆச்சரியப்படுறார். ஏசாயா 59:16 பாருங்கள். விண்ணப்பம் பண்ணுவார் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டாராம். மேலே வானத்துலேருந்து பார்க்குறாரு, இந்த பூமியில் ஜெபம் பண்ணுற மனுஷனே இல்லையாப்பா அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சத்தியம் என்ன செஞ்சு விலகி போச்சு, நியாயம் பின்னிட்டு திரும்பிச்சு. ஆனால் அதை குறித்து ஒரு மனுஷனுக்கு கவலை இல்லையே, நீதி நியாயத்தை குறித்து ஒருத்தருக்கு பிரிய இல்லையே, ஒருத்தரும் ஜெபம் பண்ண மாட்டேங்காங்களே. அப்போ என்ன தெரியுது? ஜெபம் பண்ணால் மட்டும்தான் காரியங்கள் மாறுதலாய் முடியும் அன்பானவர்களே. ஜெபிக்காத பட்சத்தில் இந்த உலகத்தில் அநீதி, அக்கிரமம், அநியாயம், நியாயம்லாம் சும்மா வாயளவில் பேசிட்டு போகலாமே ஒழிய அது காரியத்துக்கு உதவாது. ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த ஜெபம் எப்போ நீங்கள் பழக்கமாகுவீங்க? சின்ன சின்ன வயசில் சின்ன சின்ன காரியத்துக்கும் நீங்களும் நானும் ஜெபிக்க பழகும்போது பெரிய காரியத்துக்கு தானாக ஜெபிக்கிற ஒரு பழக்கம் வரும். நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய காரியத்துக்கு நீண்ட முழங்கால் போட்டு மணிக்கணக்காக ஜெபம் பண்ணாதான் அது ஒரு வகையாக இருந்தாலும் சரிதான். நம்ம மனசளவில் ஒரு சின்ன காரியத்துக்கும் ஜெபம் பண்ணணும். குறிப்பாக ஒரு சாப்பிட்றோன்னு வைங்களேன், அந்த தட்டு நம்ம சாப்பாட்டுக்கு முன்னால் இருக்கும்போது ஒரு சின்ன ஜெபம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பசிப்பினி, இன்றைக்கி ஒரு நேரம் உணவு இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. நான் சாப்பிடும் போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறோமா, வெளியே போகும்போது ஜெபம் பண்ணுறோமா, படிக்கும்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கோமா. நான்லாம் படிக்கிற காலத்துலையும் சரி, 50 வயசுக்கு மேலே நான் பிஎட் படித்தேங்க ஆண்டோடைய கிருபைனால. அப்பவும் நான் படிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு படிப்பேன். மிக எளிதாய் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை படித்து நான் நல்ல முறையில் தேர்ச்சி பெற கர்த்தர் கிருபை கொடுத்தா அதை சாட்சியாக சொல்ல முடியும். அந்த ஜெபத்தை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகிட்டேருந்தே நம்ம பழக்கணும். அப்போனா தான் அது பழக்கத்துக்கு வரும். இப்படி ஒருவேளை மேப்பெல்லாம் வச்சு கூட ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியங்க, ரொம்ப பிரியம். சரி, ஒரு நாள் சபை மூப்பர் ஒருவர் தன்னுடைய ஊழியக்காரரை கூட்டிக்கொண்டு சபைக்கு பேச வந்த ஊழியக்காரர் ஹோட்டலுக்கு போகிறாரு. எல்லாரும் லபக்குன்னு நினைச்சாங்க, சாப்பிட்றாங்க. கைக்கு வாய்க்கும் பெரிய யுத்தம் நடக்குது. உடனே இவர் அப்படியே எழும்பினார், சுற்றி முற்றி பார்க்காரு. ஒரு ஆத்மா கூட ஜெபம் பண்ணலை. அந்த முள்ளு கரண்டியத்துக்கு மேஜையில் வச்சு டக்குன்னு ஒரு அடிச்சார். எல்லாரும் அப்படி திரும்பி பார்த்தாங்க, வாயை பிளந்த மாதிரி. ஆமாம், ஒரு மிருகங்கள் சாப்பிட்ற மாதிரி டக்குன்னு சாப்பிட்றீங்களா? ஒருத்தராவது ஒரு தலகை விழுந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணீங்களா இந்த ஆகாரத்துக்காக? உங்களுக்கு அந்த உணர்வே இல்லையா? இந்த ஆகாரம் இல்லாமல் எத்தனை கோடி ஜனம் இருக்குது, சாப்பிட முடியாது மணிக்கு எத்தனை பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம வெள்ளைக்கு நம்மளை சாப்பிட வச்சாரு. ஏன் ஜெபம் பண்ண மாட்டேங்கிங்க? கொஞ்சம் உணர்வடைங்கன்னு சொன்னார். கூட்டிகிட்டு போன மூப்பருக்கு ஒன்றுமே ஓடலை. என்னடா இது, என்ன அநியாயமாக இருக்குது, என்ன பிரச்சனை ஆகுமோன்னு சொல்லி அவர் பயந்து போயிருக்கிறாரு. இவர் எதை குறித்து கவலைப்படலை. சத்தியத்தை சொல்லிட்டோம், ஜெபிக்கணும், அது ஆண்டவருக்கு பிரியங்கிறத சொல்லிட்டு இவர் சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டு வெளியே வரும்போது தான் ஒரு காரியம் நடக்குங்க. ஒரு பிரபல பணக்காரர் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் வெளியே வந்தார். சகோதரர், உங்களுக்கு ரொம்ப நன்றி, ஒரு நல்ல சத்தியத்தை கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தீங்க. என்கிட்ட பணம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, இந்த ஜெபிக்கணுங்கிற ஒரு பழக்கம் இல்லைங்க, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றின்னு சொன்னாராம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. நாமும் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.